அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாவின் பெறுமதியை வலுவானதொரு நாணய அலகாக பேணுவதற்கு இந்த நிதி வரவு வைக்கப்பட்டமை முக்கிய காரணியாக அமையும் எனவும் நிதி பிரதி அமைச்சர் குறிப்பிட்டார். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது எமக்கு இன்னும் 2 தவணைகள் கிடைக்க வேண்டியுள்ளன. 2027ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் இந்த இறுதி நடவடிக்கைகள் அனைத்தும் நிறைவு செய்ய எதிர்பார்க்கின்றோம். குறிப்பாக இந்த நிதி கிடைப்பதன் மூலம் திரைசேரியின் பண கையிருப்பு அதிகரிப்பதுடன் இது டாலர் வடிவில் நமக்கு கிடைப்பதால் மொத்த வெளிநாட்டு கையிருப்பின் அளவும் உயர்வடையும். அதேபோன்று கடந்த சில வாரங்களாக டாலருக்கு நிகராக ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடையும் என நாட்டிற்குள் எவ்வித அடிப்படையுமின்றி உருவாக்கப்பட்ட சூழ்நிலைக்கும் இது ஒரு பதிலாக அமையும். ஏனெனில் நிதி சந்தையானது சந்தையின் சாதாரண சக்திகளின் அடிப்படையிலேயே இயங்குகிறது. மத்திய வங்கியின் தலையீட்டின் மூலம் வர்த்தக ஸ்திரத்தன்மையும் நிதித்துறையின் ஸ்திரத்தன்மையும் பேணப்பட்டு வருகின்றன. இந்த நிதி கிடைப்பதன் மூலம் சந்தைக்கு ஒரு சமிக்ஞை கிடைக்கும் என நான் நினைக்கின்றேன். இந்த தருணத்தில் திட்டமிட்டபடி அந்த பணத்தொகை எமக்கு கிடைக்கின்றது என்பதே அதுவாகும். இதனிடையே சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி மற்றும் நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜயந்த பெர்னாண்டோ ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பொன்று இன்று முற்பகல் நிதி அமைச்சில் இடம்பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.